இப்போ மக்கள் எந்த அடிப்படையில எந்த குற்றச்சாட்டை நம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல பொதுவா ஊழல் போன்ற விஷயங்களை எதிர்க்கட்சிகள் முன்வைப்பது என்பது தொன்று தொட்டு இருக்கக்கூடிய நடைமுறை தான். பட் இப்ப ஊழல் என்பது ஒரு விஷயமாக முன்வைத்து மக்கள் வாக்களிக்கிற கலாச்சாரம் என்பது குறைவாகத்தான் இருக்கும். மக்களுக்கு நேரடியாக நலத்திட்டங்கள், அதனால் அடைந்திருக்கக்கூடிய பலன்கள், தேர்தல் நேர பிரச்சாரங்கள் இதெல்லாம் எதிரொலிக்கும். நீங்க இப்ப சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எதிரொலிக்கலாம். பட் நேரடியா ஒரு ஊழல் என்கிற ஒரு விஷயம் ஒரு சாமானியன் வாக்களிக்க போறதுல பெரிய தாக்கத்தை எதுவும் ஏற்படுத்துமா அப்படின்னு கேட்டா அது ஒரு கேள்விக்குறிதான். நீங்க கிட்டத்தட்ட செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய காலத்துல அதிமுக மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்துல நடந்து கொண்டிருக்கிற பொழுதே அவங்க தொடர் வெற்றிகள் பெற்று தானே வந்தாங்க. அதிமுக தொடர்ந்து ஜெயிச்சுட்டு தான் இருந்தது. சோ அப்ப அது ஊழல் என்பது சாமானிய மக்களோடு நேரடியாக தொடர்புடைய ஒரு பிரச்சனை இல்ல. பட் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சில கேள்விக்குறிகளை உருவாக்கலாம். அதையெல்லாம் தாண்டி இந்த முறை எது தீர்மானிக்கும் அப்படின்னா மக்கள் நல திட்டங்கள். கிட்டத்தட்ட ஒரு மகளிர் விடியல் பயணமா இருக்கலாம், பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய மாதந்தோறும் கொடுக்கக்கூடிய 1000 ரூபாயா இருக்கலாம். அதை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2000 ரூபாய் குலவிளக்கு திட்டம் அப்படின்னு அறிவிச்சார்ல, அந்த இடம் கவனத்திற்கு உள்ளாக்கியது. ஆனா ஏற்கனவே கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய திமுக அவங்களும் அறிவிச்சுட்டாங்க, நாங்க 2000 ரூபாய் திரும்பி கொடுக்க போறோங்கிறாங்க. ஒரு 5000 ரூபாய் உடனடியா வங்கி கணக்குல விழுந்துருது. அதுல 2000 ரூபாய் கோடைகால நிதிங்கிறாங்க. இது சாமானிய மக்கள்கிட்ட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். அதுக்கு உதாரணம் இப்ப ஆச்சாரி சார் நிறைய விஷயங்கள் பேசினாரு. பட் பீகார்ல எது தீர்மானித்தது? பீகார் தேர்தல் எது தீர்மானித்தது? முன்னாடி இருக்கிற உதாரணம் அதுதான். தேர்தல் நெருக்கத்தில் அவர்கள் கொடுத்த தாக்கத்தை. திரு சாமிநாதன், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ நலத்திட்டங்கள் அடிப்படையில தான் மக்கள் வாக்களிப்பாங்க அப்படின்னா திமுக செய்யற எந்த நலத்திட்டங்களையும் நிறுத்துவதாக எடப்பாடி பழனிசாமி சொல்லல. அதை இரட்டிப்பாக்கி தரேன் அப்படின்ற வாக்குறுதியை தான் கொடுக்கிறாரு. அப்ப அதை மக்கள் நம்ப மாட்டாங்களா? அததான் சொல்ல வரேன். நீங்க திமுக வெர்சஸ் அண்ணா திமுக என்பது நலத்திட்டங்கள் சார்ந்த அரசியல்ல முன்னணிக்கும். பட் இங்க அதிமுகவுக்கு பிரச்சனையே என்னன்னா, கூடவே பாஜக கையை பிடித்துக் கொண்டு நாங்கள் இருக்கோம் நிக்கிறதா. நீங்க திராவிட அரசியல் இருதுருவ அரசியலா திமுக வெர்சஸ் அதிமுக இருக்க வேண்டிய இடத்த கிட்டத்தட்ட தமிழக முதல்வர்கள் இன்னைக்கு சொல்றாருல, தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு சொல்றாரு. அது அவர் கண்டுபிடித்த ஒரு வெற்றி ஃபார்முலா. 2019 வெற்றியை தந்திருக்கிறது, 21 சட்டமன்ற தேர்தலில் வெற்றியை தந்திருக்கிறது, 24 பாராளுமன்ற தேர்தலில் வெற்றியை தந்திருக்கு. அப்ப தொடர் வெற்றியை தந்திருக்கு. அதையே அவர் ஆயுதமாக எடுக்கிறார். நீங்க இல்லாத சூழல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களும் திமுகவும் மாற்றி மாற்றி மக்கள் நல திட்டங்கள் சார்ந்துதான் வாக்குறுதி கொடுக்குறாங்க. அதிமுகவும் 10 வாக்குறுதிகள் கொடுத்துட்டாங்க. அதுல பல விஷயங்கள் சொல்லிட்டாங்க. திமுக பாருங்க, தேர்தல் நெருக்கத்தில் கூட கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக நிறுத்தி வைத்திருந்த லேப்டாப் வழங்கக்கூடிய திட்டத்தை ஒரே மூச்சுல இந்த ஆண்டு பிறந்த பின்பு ஒரு 10 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருக்காங்க. அப்ப அவர்கள் நம்புறதே அதுதான். இன்னைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய உரையில தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லி அது இது எல்லா விஷயங்களையும் கடந்தீங்கன்னா பூத் லெவல்ல வேலை செய்யறாங்களா, திமுக அதிமுக தானே செய்யறாங்க. அதுல திமுக தானே இப்ப முந்தி ஓடுது. இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் களத்துக்கு போகிறார், ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக மக்களை சந்திக்கிறார், வாக்காளர்களை சந்திக்கிறார். தொடர்ச்சியா பரப்புரை பயணத்துல தான் 180 தொகுதிகளுக்கு மேல அவர் முடிச்சிட்டாரு. பட் அதுக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நடத்துற கூட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. 7 மாநாடு நடத்திட்டாங்க, 25 லட்சம் பேரை சந்தித்துட்டோம்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே சொல்றாரு. அவ்வளவு நிர்வாகிகளையும் ஒவ்வொரு இடத்துல அழைச்சிட்டு வராங்க. இன்னொன்னு மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்றாருல, பூத்துக்கு 350 ஓட்டு எடுத்தா போதும், அதான் ரூட் லெவல் ஒர்க்னு சொல்றேன். இல்ல அடிமட்டத்துல வேறு வரையும் சென்று வேலை செய்யறது. அதுல திமுக இன்னைக்கு அந்த ரேஸ்ல கொஞ்சம் ரொம்ப ஸ்பீடா பண்றாங்க. இன்னொன்னு அதிமுக இருக்குதானே, அவங்க அப்படியான செயல்பாடுகள்ல ஈடுபட மாட்டாங்களா? அதிமுக வலுவான கட்டமைப்பு கொண்ட ஒரு கட்சி. நீங்க பட் அது சிறுபான்மையினர் பகுதிகள் என்பது தமிழகத்துல 12% சிறுபான்மையினர் ஓட்டு இருக்கு. நீங்க அங்க அதிமுக பாஜக இணைப்புக்கு பின்புதானே அன்வர் ராஜா அவர்கள் கட்சியை விட்டு வெளியேறுகிறார், நிலோபர் அவர்கள் வெளியேறாங்க. அது சில பகுதிகளில் அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். நீங்க பாஜக டபுள் இன்ஜின் அரசு என்பது போன்ற வாசகங்களை சொல்வதை தவிர்த்தாதான் திமுக அதிமுக என்பதில களம் கூர்மைப்படும். நீங்க பட்ஜெட் வெளியானது எதிரில வைக்கிறத விட டெல்லி அணியாக எதிரில வைக்கிறது வெற்றியை எளிமையாக்கணும் முதலமைச்சர் நினைக்கிறாரா? அந்த வியூகம் தான் தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்பதா? ஆமா, நிச்சயமாக அவர் அதை ஒரு சக்சஸ் ஃபார்முலாவா பார்க்கிறார். நீங்க 2019 தேர்தல் அவர் அதிமுகவை அடிக்கல, தொடர்ந்து மோடி பாஜக அந்த எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்தினார். அதுதான் தமிழ்நாட்டு அரசியல் அவர்களுக்கு வெற்றியை தந்திருக்கு. இந்த இதை ஸ்டாலின் அவர்கள் 2019 செய்யறாரு, வெற்றி பெறுது, 21 வெற்றி பெறுது, 24 வெற்றி பெறுது. பட் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டதே செல்வி ஜெயலலிதா அவர்கள் தானே. மோடியா லேடியான்னு கேட்டாங்க. அந்த தேர்தலில் யார் யாருக்கு போட்டி இருந்தது? 2014 திமுக போட்டிட்ட அனைத்து தொகுதிகளையும் தோத்தாங்களே. நீங்க மோடி வெர்சஸ் லேடின்னு களத்துல முன்னிறுத்துறப்ப
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 37 தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க, 37 தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க. 2 தொகுதிகள்ல தான் உங்களுக்கு வந்து பாஜக ஜெயிச்சாங்க. ஒண்ணு கன்னியாகுமரி, இன்னொன்று அந்த கூட்டணி தர்மபுரியில அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஜெயிச்சாங்க. சோ அப்ப மற்ற இடங்கள் எல்லாத்துலயுமே வந்து திமுக தோல்வி அடைஞ்சாங்களே. அப்ப தமிழ்நாட்டு அரசியல் களத்துல ஒரு மத்திய அரசுக்கு எதிரான ஒரு அலை தான் எப்பவும் தொடர்ந்து 2014 இருந்தே அடிச்சிட்டு இருந்திருக்குங்கிறதான் இது காட்டுது. 2016 சட்டமன்ற தேர்தல் செல்வி ஜெயலலிதா அவர்கள் தனித்து வெற்றி பெற்றாங்க. அப்பவும் பாஜக தனியா தானே போட்டிட்டது, அவர்கள் தானே தனியா நின்றாங்க, கூட்டணி இல்லையே. நீங்க அதுக்கு பின்பு என்றைக்கு அதிமுக பாஜக கைகோர்த்ததோ அதற்கு பின்பு வெற்றி என்பதே இல்லையே. அப்ப இவர்கள் மத்திய அரசுக்கு இப்ப தேர்தல் நெருக்கத்துல, பீகாருக்கு தேர்தல் நெருக்கத்துல எவ்வளவு பட்ஜெட்ல அறிவிச்சாங்க, அது போன்ற அள்ளி அறிவித்திருக்கணும். கீழடி ஆய்வறிக்கை தொடங்கி பல விஷயங்களில் இவர், அதனாலதான் உங்களுக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்கல்ல, தேர்தல் நெருக்கத்திலாவது இதை செய்திருக்கலாமே சொல்றாங்கல்ல. பாஜக நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க, நான் செய்யலன்னு சொல்ல, தமிழ்நாட்டுக்கு நிறைய விஷயங்கள் செய்திருக்காங்க. பட் அதை வந்து தேர்தல் நெருக்கத்தில் இன்னும் கூடுதலாக செய்திருக்கணும். இந்த டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் என்பது போன்ற வாதங்கள், இது எல்லாம் திமுகவுக்கு சாதகமான சூழலை பாஜக. திரு ஆசீர்வாதம் மிக சுருக்கமாக அடுத்த சுற்றுக்கு போனோம். அதாவது வந்து நம்ம நண்பர் சுவாமிநாதன் வந்து இந்த முகவர்கள் பத்தி சொன்னாரு. அதாவது திமுகவுடைய முகவர்கள் அதிகமாக இருக்கிறது மாதிரி. ஆக்சுவலி வந்து அது வந்து தவறான ஒரு கருத்து. திமுகவுக்கு வந்து 68,260 பேரு, அதே கூட்டணியில் உள்ள டிஎம்டிகேக்கு 36,744, சிபிஎம்க்கு 3,817 பேர் இருக்காங்க, சிபிஐல வந்து 1,443 பேரு, விசிகேக்கு 250 பேரு, காங்கிரஸ்க்கு 30,852 பேரு. ஆக மொத்தம் அவங்கள்ட்ட 1,41,366 பேர் இருக்காங்க. எங்களை பொறுத்தவரை அதிமுகவுக்கு 67,462 பேரு, பிஜேபிக்கு 62,151, எங்களுடைய மற்ற கூட்டணி கட்சிகள் எல்லாம் சேர்க்கும் போது நாங்க வந்து 1,50,000 தாண்டி இருக்கிறோம். ஆக வலுவான ஒரு பூத்தை வந்து உருவாக்குறதுக்கு நாங்கள் வந்து பயணத்தை வந்து ஆரம்பித்து விட்டுள்ளோம். இதிலும் குறிப்பாக திரு மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் இல்லைங்களா, இந்த வாக்குச்சாவடி, வலுவான வாக்குச்சாவடி, இதுக்கு அஸ்திவாரம் போட்டவர் திரு அமித்ஷா அவர்கள். அவர் வந்து 2014 இருந்து பூத் லெவல்ல இருந்து தான் நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கணும் அப்படின்னு தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தலிலும் இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே வச்சிருந்தாரு. அதை பார்த்து காப்பி அடிச்சதுதான் திமுக அப்படின்றது. நீங்க பதில் சொல்ல விரும்புனீங்க மிக சுருக்கமா? தமிழ்நாட்டுல 1967க்கு பின்பு திராவிட இயக்கங்கள், திமுகவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம், இத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து அரசியல் களத்துல இருக்கிறாங்கனாலே அவங்களோட அடிப்படையே வாக்குச்சாவடி மையம் தான். பூத்துல கரைவேட்டி கட்டிட்டு மடித்து கட்டி கொண்டு அங்க உட்கார்ந்து இருந்து பூத் ஸ்லிப் விநியோகத்துல இருந்து வீடு வீடா போய் பிரச்சாரம் செய்வது வரை திமுக அதிமுக தான் களத்துல 1967க்கு பின்பு. அதனாலதான் காங்கிரஸே இங்க கால் ஊன்ற முடியாம அப்புறப்படுத்தப்பட்டது. பட் 2014 அமித்ஷா அவர்கள் வட இந்தியாவில் அதை செய்திருக்கலாம், தமிழ்நாட்டில் அதை முயற்சித்து பார்த்திருக்கலாம். பட் தமிழ்நாட்டு மண் என்பது எப்பொழுதுமே பூத் லெவல்ல டிஎம்கே ஏடிஎம்கே தொன்று தொட்டு ஸ்ட்ராங்கா தான் இருக்காங்க. அது அதிமுகவுக்கும் பொருந்தும். அது பொது தொகுதியா இருக்கலாம், தனி தொகுதியா இருக்கலாம், இஸ்லாமியர்கள் கணிசமா இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கலாம். இப்ப கடையநல்லூர் இருக்கு, ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா இஸ்லாமியர்கள் ஜெயிக்கக்கூடிய தொகுதியா இருக்கு, வலுவா இருக்கக்கூடிய தொகுதியா இருக்கு. அங்க போய் ஒரு பாஜகவோ காங்கிரஸோ பூத் கமிட்டி அந்த அளவு போட்டிருக்காங்கன்னா திமுக அதிமுகவால அது சாத்தியம். சோ அப்ப அந்த களத்தில் வந்து திமுக அதிமுக பூத் லெவல்ல வலுவாதான் இருக்காங்க. மு க ஸ்டாலின் அவர்களுடைய உரையில இன்னைக்கு 350 ஓட்டு எடுங்கிறார். ஒரு பூத்துல 1000 ஓட்டு இருக்குன்னா அதுல 350 ஓட்டு நீங்க எடுங்கன்னு ஒரு இலக்கு நிர்ணயிக்கிறாங்களே, அந்த இடம் தான் அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடமா இருக்கு. ஓகே திரு மதிவாணன், முதல் முறையாக முதலமைச்சர் தன்னோட உரையில தனிப்பெரும்பான்மையுடன் தனித்துவமான ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கான செய்தி அது? 2 பேர் பேசும்போது நான் ஒரு லைன் கூட குறுக்கிடல. சரிங்களா? அவங்க எல்லாரும் நான் பதில் சொல்லிட்டு கடைசி அவங்களுக்கு நான் பதில் சொல்றேன். சொல்லுங்க. முதல்ல ஆசீர்வாதம் ஆச்சாரி என்ன சொல்றாருன்னா, அவர் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தது பேசினார். 2013 இந்திய ஒன்றிய அரசாங்கத்தோட பட்ஜெட் வந்து வெறும் 17 லட்சம் கோடி. இன்னைக்கு இந்திய ஒன்றிய அரசாங்கத்துடைய பட்ஜெட் 48,21,000 கோடி. அப்போ 3 மடங்கு உயர்ந்திருக்கு. அப்போ நீங்கள் 3 மடங்கு எங்களுக்கு உயர்த்தி கொடுத்து தானே ஆகணும். இதில் எங்கே உங்கள் சாதனைன்னு பேசுகிறீங்க? சரி, சட்ட ஒழுங்குன்னு பேசுகிறீங்களே, சட்ட ஒழுங்கை பற்றி பேசுறதுக்கு பிஜேபிக்கு என்ன தகுதி இருக்குது? குஜராத் கலவரத்தெல்லாம் மறந்துட்டீங்களா? மணிப்பூர் கலவரத்தை மறந்துட்டீங்களா? ஒரு பிரதமர் போகாமல் எத்தனை வருஷத்தை காலம் தாழ்த்தினார், அதை மறந்துட்டீங்களா? என்ன நீங்கள் ஈஸியாக மறந்துட்டு வந்து இங்கே வந்து பேசுகிறீங்க? சரி, ஒரு நிமிஷம் நான் தயவு செஞ்சு இல்ல ஒரு நிமிஷம் நீங்க எந்த குறுக்கிட வேணாம், இல்ல உங்களுக்கு சேர்த்து தானே இல்ல நீங்க பேச விட்டு அலோ பண்ணீங்கல்ல. ஒரு நிமிஷம் இருங்க மேடம், மேல ஒரு நிமிஷம் கேள்விக்கு நீங்க பதில் சொல்லுங்க. இருங்க, முதல்ல சொல்லி முடியலையா? இல்ல நீங்க சொல்லி முடியல. எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு சார். இல்ல ஒரு நிமிஷம், உங்க சந்தேகத்தை அப்புறம் கேளுங்க. நான் பதில் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் கேளுங்க தயவு செஞ்சு. பாஜகவோட ஒப்பிடுறது எப்படி சரியா இருக்கும்? பதில் நான் பேசுறேன். எங்க மேல யார் குற்றச்சாட்டு சொல்றாங்களோ அவங்க முதல்ல உத்தமா இருக்கணும், அதுக்கு அப்புறம் வந்து எங்க மேல குற்றச்சாட்டு சொல்லணும். இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம். சரிங்களா? இன்னைக்கு அதிகப்படியான சட்ட ஒழுங்கு பிரச்சனையில், அதிகப்படியான லாண்ட் ஆர்டர் பிரச்சனையில்
முதல் 5 ஸ்டேட்டை ஆள்றது யாரு? பிஜேபியா வேற ஆட்களா? நான் சொன்னதில்லை, என்சிஆர்பி டேட்டா பிரகாரம் அதிகப்படியான குற்றச்சாட்டுகள். நீங்க எப்படி வந்து எங்களை பார்த்து குறை சொல்லுவீங்க? சரி, அதுக்கு அடுத்தது வந்து ஊழலை பத்தி பேசுறாங்க. ஊழலை பத்தி பேசுறதுக்கு பாஜகவுக்கு என்ன திரும்ப நான் கேட்கிறேன், பிஎம்கேஆர் ஊழல் என்ன கணக்கு, தேர்தல் பத்திர ஊழல் என்ன கணக்கு, ரஃபேல் ஊழல் என்ன கணக்கு, நிலக்கரி இறக்குமதி ஊழல் என்ன கணக்கு, 5G ஏல ஊழல் என்ன கணக்கு, கொரோனா தடுப்பூசி ஊழல் என்ன கணக்கு, அதே மாதிரி கங்கை நதியை தூய்மைப்படுத்துறேன்னு சொல்லிட்டு பண்ணீங்களே, இந்த ஊழலுக்குலாம் யாருக்கு வந்து பதில் சொல்றது? அப்போ இந்த பதில் உங்கள் டேன் வரும்போது சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்கள் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்கள், நான் எல்லா குற்றச்சாட்டுக்கும் பதில் சொல்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து கடனை பற்றி பேசுகிறாங்கல்ல, கடனை வந்து பேசுறதுக்கு அண்ணன் என்ன சொல்லிட்டாரு. இப்போ இவங்க வந்து இந்த ஊழலில் வந்து சகோதரரும் பேசும்போது ஒன்று சொன்னார், இன்னைக்கு வந்து எல்இடி முறைகேடு வழக்கை பற்றி யார் பேசுறது? அதே மாதிரி வந்து நிலக்கரி இறக்குமதி ஊழல் யாரை பற்றி பேசுறது? பாரத் என்ற ஊழல் வழக்கு யாரை பற்றி பேசுறது? இலவச அரிசி இறக்குமதி ஊழல் யாரை பற்றி பேசுறது? குட்கா முறைகேடு வழக்கு யாரை பற்றி பேசுறது? வாக்கி டாக்கி ஊழல் யாரை பற்றி பேசுது? பாரத் என்ற ஊழல் யாரை பற்றி பேசு? இது எல்லாம் அதிமுக ஊழல். உலகத்தில் சட்ட ஒழுங்கை பற்றி பேசுனாங்கல்ல, ஒரு பஸ்ஸோட கொளுத்தின கட்சி அதிமுக. மறந்துடுவீங்களா? ஈஸியாக மறந்துட்டு போயிடுவீங்களா? குளிக்கிறதுக்காக 40 பேரை கொலை பண்ணீங்க, அதை மறந்துடுவீங்களா? தூத்துக்குடி துப்பாக்கி சூடு யாராவது மறந்துடுவீங்களா? ஒரு 2 வாட்சை திருடுறதுக்காக 4 கொலை மறந்துடுவீங்களா? எல்லாத்தையும் எப்படி மறந்துட்டு ஈஸியா போயிட்டு எங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்க? நான் என்ன கேட்டேன், ஒரு நிமிஷம் வரேன், நான் வரேன். மேடம், முதல் சுற்றுல என் மேல உங்களை ஒரு நிமிஷம் நான் சொன்ன குற்றச்சாட்டுக்கு பதில் சொல்லிட்டு நீங்க கண்டிப்பா கேளுங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்றேன். நான் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் நான் சொல்லினேன். பொருளாதார வளர்ச்சியை பத்தி நான் கேள்வி கேட்டேன். 6.35 கொடுத்துட்டு போனீங்க, இன்னைக்கு 12% நாங்க உயர்த்திருக்கோம். முதல் சுற்றுல நம்ம பேசுறோம், அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு நிமிஷம் சுற்றுல எதை பத்தி விவாதிக்கணும்னு நான் தான் முடிவு பண்ணனும். இல்லங்க, நீங்க முடிவு பண்ண குற்றச்சாட்டு அலோவ் பண்ணீங்கல்ல, குற்றச்சாட்டு அப்ப நான் பதில் சொல்லணுமா இல்லையா? பதில் சொல்லதானே நான் இல்லையா முடியலையா? நான் என்ன சொன்னேன்? இல்லங்க, ஒரு நிமிஷம் முறைகேடு நீங்க சொன்ன குற்றச்சாட்டு எனக்கு அப்புறம் தான் அவங்க பேசுனாங்க. சோ நான் பேசுனதுக்கு அப்புறம் தான் அவங்க குற்றச்சாட்டு சொன்னாங்க. குற்றச்சாட்டு சொன்னதுக்கு நான் பதில் சொல்லல. இப்போ நீங்க உதயமின் திட்டத்தை ஆதரிச்சனால 48,500 கோடி நஷ்டம்னு சொன்னோம். ஜிஎஸ்டி ஆதரிச்சனால 55,000 கோடி நஷ்டம்னு சொல்றோம். எங்களுக்கு வரி வருவாய் வர வேண்டிய இடத்துல எல்லாம் நீங்க குறைச்சிட்டு போயிட்டீங்கன்னு சொல்றோம். நாங்க கேட்டது என்ன கேள்வினா, நீங்க மின்சார வாரியத்துல 2 லட்சம் கோடி விட்டுட்டு போறீங்க, டிரான்ஸ்போர்ட்ல 42,143 கோடி விட்டு போறீங்க, நிர்வாக சீர்கேடுல 1,53,000 கோடிய நிர்வாக சீர்கேடு, அதாவது வரி வருவாய் பற்றாக்குறை. இன்னைக்கு வரி வருவாய் பற்றாக்குறையை குறைச்சிருக்குமா இல்லையா? நாங்க என்ன கேட்கிறோம்னா, எங்களுடைய குற்றச்சாட்டு உங்களுடைய குற்றச்சாட்டு இதுக்கு எல்லாத்துக்குமே பொதுவா வந்து பேசணும். இப்போ 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுறாரு. இல்ல சார், நீங்க வெவ்வேறு திட்டங்களை பத்தி பேசிட்டு போறீங்க. இந்த சுற்றுக்கு நான் ஒரு கேள்வி உங்களுக்கு முன் வச்சேன். உங்களுக்கான அந்த காலகட்டத்துல நீங்க இதை தான் பேசுவீங்கன்னா நான் அடுத்த ஆள் கிட்ட போகணும். போயிடுங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு நான் பதில் சொல்ல அதுதானே வந்திருக்க கட்சியில இருந்து. அப்ப நீங்க 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுனாங்க, அதுதான் பேசணுமே சார். அப்ப நான் பதில் என்ன சொல்லலையே சார், நான் ஆரம்பிக்கவே இல்ல. அதுல தனி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்கும்ன்ற நான் பதில் சொல்றேன். யாருக்கு முதலமைச்சர் குற்றச்சாட்டுக்கு நான் பதில் சொல்றேன். நான் சொல்லிட்டேன். 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுனாங்க. 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேசுறாங்க. 100 நாள் வேலை திட்டமா இருக்கட்டும், இல்ல பிரதமர் வீடு கட்டு திட்டமா இருக்கட்டும், இல்ல ஜல்ஜீவன் திட்டமா இருக்கட்டும், இந்த திட்டத்துக்காவது மாநில அரசு நிதி இல்லாம ஒரு திட்டத்தை நிறைவேற்றுறீங்களா? எல்லாத்துக்கும் நிதி நாங்க அதிகப்படியா நாங்க கொடுக்கிறோம், பிரதமர் வீடு கட்டும் திட்டம் உட்பட. ஆனா பேர் நீங்க வச்சுக்கிட்டு பதில் சொல்றீங்க எங்களை. ஒண்ணு, நேத்து வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்துக்கு யார் நிதி கொடுக்கலன்னு சொன்னா 125 நாள் ஆகிட்ட, அதனால 40% நீங்க கொடுக்கணும், 60% நாங்க கொடுப்போம் அப்படின்னா இது என்ன கணக்கு இது? அப்போ உங்களோட ஒரே பிரச்சனை என்னன்னா, மாநிலத்துக்கான வரி வருவாயை வஞ்சிக்கணும். மாநிலத்தை நீங்க கட்டுப்பாடு கொண்டு பண்ண முடிவு பண்றீங்க. நீங்க மாநில சுயாட்சிக்கும் கூட்டாட்சி தத்துவத்துக்கும் பாஜக என்ற கட்சி எதிரா இருக்கு. இந்த எதிராக இருக்க கட்சிக்கு எல்லா வகையிலுமே எடப்பாடி பழனிசாமி ஆதரவா இருக்காரு. இது இவங்களுக்கான பதில். இப்ப நீங்க கேக்குறீங்க